ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன். இப்போதும் என்னை அவமதித்து விடாமல், இந்த நாள் உனக்கான நாளாக, சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக, அதிகாலை பூக்கும் மலர்களைப் போல உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோட நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்லமே. எந்த விஷயத்தையுமே எப்போவுமே யோசிச்சு கவலைப்படவோ பயப்படவோ கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக பயந்தா அங்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிஞ்சு நின்னா நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வருமேன்னு செல்லமே. நிறுத்தவும் முடியாம தொடரவும் முடியாம உன் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்களை நீ தேடிக்கிட்டே இருக்க. ஆனா சுத்தி இருக்கிற உறவுகளில் பல பேரு உன்னை விட்டு விலகவும் முடியாம உன்கிட்ட நெருங்கி வரவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் மனசுக்குள்ள சில ஆசைகள் இருக்கு. அதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல, மனசுக்குள்ளேயே போட்டு மறைக்கவும் முடியல. இப்படி மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில மனிதர்களுடைய நினைவுகள் உன் மனசுல இருக்குது. இப்படி சில தேடல்களோடும் சில ஆசைகளோடும் சில நினைவுகளோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கே வந்துட்டேன். நீ யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் யாருடைய வாழ்க்கை கஷ்டப்படுவதற்கும் யாருடைய வாழ்க்கை தள்ளி போவதற்கும் யாருடைய வாழ்க்கை தானாய் தவிப்பதற்கும் காரணமான ஆளாக இருந்துடக்கூடாது. நீ பாரமாய் இருப்பதை விட கொஞ்சம் தூரமாய் இருப்பதே மேல் என்பதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிக்காத மனிதர்களிடமும் உன்னை பிடிக்காத மனிதர்களிடமிருந்தும் கொஞ்சம் விலகி நில்லு. விலகி நிற்கிறது கூட ஒரு வகையான சமாதானம் தான் என் செல்லமே. உனக்கும் உன் சொந்தக்காரவங்களுக்கோ அல்லது உறவுகளுக்கோ அல்லது துணைக்கோ அல்லது உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ கூட ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு மனக்கசப்புன்னு வச்சுக்குவோம். அப்படி மனக்கசப்போ மன வருத்தமோ பிரச்சனையோ வரும்போது அவங்க கிட்ட பேசாம கொஞ்சம் விலகி இருந்தீனா அதுவே கொஞ்ச நாள்ல மனசுல இருக்க கவலைகளையும் கோபத்தையும் போக்கி உங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும். தனிமை இருப்பது கூட ஒரு வகையில் உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். ஏதாவது உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் பொறுமையா அமைதியா விலகி நின்னா அது எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் ஏத்துக்கிறேன். உன் வாழ்வில் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ உச்சத்தை தொடுவாய். மனிதர்களாக பிறந்த எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. ஆனா அறிவுள்ளவர்கள் அதை திருத்திக்கிறாங்க. ஆனா அறிவற்ற மூடர்கள் தவறுன்னு தெரிஞ்சு எப்போ நீ தவறு செய்யற தப்பான வழியில போறன்னு தெரியுதோ அப்போதே அதை திருத்தி கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த உலகத்துல எல்லாருமே பொதுவா வெற்றி பெறத்தான் விரும்புகிறார்கள். ஆனா ஒரு சிலர் மட்டும்தானே அந்த வெற்றியை பெறுவதற்காக ஜெயிக்கிறதுக்காக கடின உழைப்பை செய்பவர்களாக இருக்கிறார்கள். நீயும் எப்போதும் உனக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிற வரைக்கும் ஒருபோதும் ஓய்வெடுக்க கூடாது என் செல்லமே. பலவீனமானவர்கள் எல்லாருமே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வீட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் உனக்கான வாய்ப்பை நீயாக தான் உருவாக்கிக்க வேண்டும். ஓ நம்பிக்கையை வச்சு உன்னுடைய முயற்சியை வச்சு உன்னுடைய திறமையின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப்பாரு என் செல்லமே. நீ ஒட்ட நம்பிக்கையை முழுசா வச்சினா இந்த உலகத்தையே கூட உன்னால புரட்டி போட முடியும். எப்போதுமே தீய எண்ணங்கள் உனக்குள்ள வரும்போது ஆரம்பத்திலேயே அதன் விதையாக இருக்கும் போதே தூக்கி போட்டுட்டினா ஆரம்பத்திலேயே அந்த செடியை விட்டு விட்டாயே ஆனால் அது அழிவின் விளிம்புக்கு வரை உன்னை இழுத்து செல்லாது. கெட்ட விஷயங்களையும் கெட்ட எண்ணத்தையும் ஆரம்பத்திலேயே வெட்டி விட வேண்டும் என் செல்லமே. அதே நேரத்துல நல்ல காரியம் எதுவா இருந்தாலும் அதை இன்றைக்கே இப்போதே செய்ய ஆரம்பிச்சிடு. ஏன்னா நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடிய வேலைகளை மட்டும்தான் தள்ளி போடணுமே தவிர இன்னைக்கு செய்யறதை இன்னைக்கே நீ செஞ்சு முடிச்சிட்டினா வெற்றி உன்னை நோக்கி வருவதை யாராலுமே தடுக்க முடியாது. ஒருபோதும் உன் வாழ்க்கையில நீ பின்னோக்கி போக நினைக்காதே. நீயாக அந்த திசையில் போக நினைக்காத வரையும் நானும் உன்னை பின்னுக்கு தள்ளமாட்டேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில எப்போதுமே உன் கவனம், உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய நம்பிக்கை எல்லாமே
நீ முன்னோக்கி போறதையும் முன்னேற்றத்தை அடைவதை பற்றி மட்டுமே இருக்கட்டும். உன் வாழ்க்கையில நீ குறைந்த சிந்தனைகளைத்தான் வச்சிருக்க. சில விஷயங்களை ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்து யோசிக்கிற. அதுதான் உனக்கான முன்னேற்றத்தை தர மறுக்குது. எதுவா இருந்தாலும் நல்லா விரிவா அலசி ஆராய்ஞ்சு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. தவறுகளை மன்னிக்கலாம், ஆனா ஒருபோது மறக்கக்கூடிய மனசு உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு கெட்ட விஷயங்களையும் கெட்டவர்களையும் மன்னித்து கடந்து வந்துவிடு என் செல்லமே. நிம்மதியா நீ வாழ்வதற்கு ஏற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில பல தோல்விகளையும் நீ பார்த்துட்ட, பல முயற்சிகளையும் நீ செஞ்சுட்ட. கூடிய சீக்கிரமே உனக்கான வெற்றியை நான் தருவேன். நீ இன்பமாக வாழ்வதற்கான வழி அமைதியாக இருப்பது மட்டும்தான். எப்போதுமே தன்னம்பிக்கையோட வைராக்கியத்தோட அமைதியாக உனது காரியங்களை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீனா சீக்கிரமாக ஜெயித்து விடலாம் என் செல்லமே. எப்போதுமே சில மனிதர்களை அன்பான வார்த்தைகளில் தான் சிறைப்பிடிக்க நீ நினைக்கணுமே தவிர உன்கிட்ட இருக்க காசு பணத்தையோ ஆடம்பரத்தையோ வச்சு அடுத்தவங்களை அடிமைப்படுத்த நினைக்காதே. இரும்பு பெண் போல நீ இரு. நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன்னால் முடியும். இந்த உலகத்தையே உன் பக்கமாக திருப்ப முடியும் என் தங்கமே. இந்த உலகத்துல நீ மட்டும் மனசு வச்சினா உன்னால முடியாத காரியம்னு எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு சாதிச்சு புது உலகை உருவாக்கப்பார். நீ வழியில் துடிச்சு வேதனைப்பட்டு கண்ணீர் விடக்கூடிய ஆள் கிடையாது. வலி, வேதனை, கஷ்டம், கவலை, பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் துடிப்பாய் வேலை செஞ்சு ஜெயிச்சு நிற்கக்கூடிய என் பிள்ளை. உனக்கு பொன்னகையை எதிர்பார்க்காதே. புன்னகை ஒன்றே உன்னை அழகானதாக ஆக்கி காட்டக்கூடிய வழி. நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோட நல்ல புன்னகையை உன் முகத்தில் வச்சுக்கோ. இந்த உலகம் சக்கரம் போல சுழன்று கொண்டேதான் இருக்கும். நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே. சுத்திக்கிட்டே இருக்க இந்த சக்கரத்துல நடுவுல இருந்து உருவாகக்கூடிய அழகான பானையாக நீ இருப்ப. உன் மனசுல வரக்கூடிய வலியை தாங்கிக்கிட்டு அந்த வலியிலையும் வேதனையும் கூட வெளியே சிரிச்சுக்கிட்டு வழி கொடுத்த மனிதர்களை அனுசரித்து போகக்கூடிய அன்பு பிள்ளையாக அல்லவா நீ இருக்கிறாய். உன் மனசுக்குள்ள இருக்க கோபமும் பாசமும் எல்லாமே எனக்கு தெரியும். நிச்சயமா எந்த சூழ்நிலையும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றி நீ சந்தோஷமா ஜெயிச்சு வாழ்றதுக்கான நல்வழியையும் நான் காட்டுவேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே அழகா ஆடம்பரமா அமைஞ்சிடாது. உனக்கு என்ன அமைஞ்சிச்சோ அதை அழகாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. உன் வாழ்க்கை மிக இனிமையாக சந்தோஷம் நிறைஞ்சதாக இருப்பதற்காக தான், அதற்கான வேலைகளை செய்து தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்தேன். அன்பு காட்ட உனக்கு 1000 பேர் இருந்தாலும் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க. அப்படி உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களையும் உனக்கு பிடிச்ச மனிதர்களையும் உன்னை பிடித்த மனிதர்களையும் உன் வாழ்வில் உன்னருகில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகலாம், ஆனா விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருந்துவிடக் கூடாதல்லவா. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எப்போதுமே எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையாய் இருக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உன் வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும். மகிழ்ச்சிங்கிறது நீ சேர்த்து வச்சு வாங்குற பொருட்களில் இல்லை. உன் வீட்டில் இருக்க ஆடம்பரமான அதிக விலை கொடுத்து வாங்கிய பொருட்களிலும் இல்லை. நல்ல மனிதர்களை சேமிப்பதில் தான் உன்னுடைய மகிழ்ச்சி இருக்கு. நீ எப்போதுமே சிரிச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும்.